எல்லா தருணங்கள்லையும் எல்லாரும் எங்களோட இருக்கிறது அப்படிதான் என்ன. ஆனால் அந்த சொல்லுவாங்க, ஒருத்தவங்களை பிடிச்சு போச்சுன்னு சொன்னால் என்னதான் இருந்தாலும் அவங்கள சுத்திதான் அந்த விஷயம் இருக்குமா. சரி, அப்ப தங்கச்சி வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கிறீங்களா? உண்மையாவோ? சேடா இல்லையா? சேடா இல்ல. எத்தனை மணித்தியால மேக்கப் போட்டது சொல்லுங்க. 1 hour. ஒரு மணி நேரம் ரொம்ப வேகமாக யாரும் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் 1 hourல முடிஞ்சுதா மேக்கப்? என்னப்பா ஒரு கல்யாண வீடு ஒரு இதாண்டு சொன்னால் காலை 3 மணிக்கு ஒலிம்பி முதல் ரிஹர்சல் பார்த்து இது செட் ஆகுதா அதெல்லாம் பார்க்கணும் இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யல. அப்ப சிறந்த ஒரு முகப்பாவனையாளர் மேக்கப். அப்படியே என்ன பேர் மேக்கப் ஆளுக்கு? இல்ல. ஸ்டூடியோக்கு என்ன பேர்? ஸ்டூடியோக்கா? அந்த மேக்கப் பண்றதுக்கு ஒன்று பேர் இருக்குமில்ல? D12 லேடி பியூட்டி. அது நிரல் எந்தா போகுது நிலா. ஓகே, எல்லாம் பண்ணிருக்காங்க. பாட்டுகள் அழகா இருக்கிறீங்க. இந்த உடுப்பதா செலக்ட் பண்ணது அதான். அதுவும் அவாவே தச்சதுமாவே. அப்ப டெய்லர் டெய்லர் தைப்பான். சரி, அப்ப அதெல்லாம் அவன பிளான் தானா? அப்ப ஒரு பேக்கேஜ் மாதிரி எல்லாமே செஞ்சுதாங்கன்னு சொல்லி டெக்கரேஷன் அவாவே. மிக்கி உங்களோட வந்து கூப்பிடுவோம். அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கு 20 வயசு. நெக்ஸ்ட் இயர்ல 21 ஆயிரும். அப்ப நாங்க கூப்பிடுவோம் மிக்கி. ஓகே இல்ல? சரி, ஓகே. அப்ப எல்லாமே அழகா இருக்கு. உங்களுக்கு பிங்க் கலர் பிடிக்குமா? எஸ். யார் சொன்னது அப்படி? யாராவது சொன்னாங்களா உங்களுக்கு பிங்க் பிடிக்குமான்னு? எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும். அப்ப நீங்க சொன்னீங்க பிங்க் தான் பிடிக்கும், பிங்க் தான் கேட்டீங்களா? இல்ல, அப்படியும் கேட்கல. ஆனா எல்லாம் அமைஞ்சிருக்கே பிங்க்ல. என்ன ரைட்? உங்களோட பேர் என்ன? பானுஜா. 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 போனுஜா. சரி, நல்ல பேர் பானுஜான்றது. வீட்டுல அப்படி பானு பானு கூப்பிடுறாங்க. அப்படியே கூப்பிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பாணி பானு பாணி பாணி. சரி, ஓகே. இப்ப வாழ்த்துக்கள் தங்கம். உங்களுக்கு இன்றைக்கு 21வது பிறந்த நாள். வாழ்க்கையில முக்கியமான தருணம் என்னடா? ஏன் தெரியுமா கொண்டாடுறவங்க கீப்பட்டு? ஏன் கொண்டாடுறவங்க வடி வடி அவளுக்கு எடுத்து பிள்ளைய? ஏன் ஏன் எங்களை சுதந்திரமா விட்டுவினா பெனி சுதந்திரம்? அப்ப இவ்வளவு நாளும் உங்களுக்கு பிள்ளை முழுக்க இல்ல. நல்ல சோகா இருக்கு வந்து அம்மா அப்பா உங்களை புரியாம இல்ல விட்டவே. இனி நாங்க முடிவெடுக்க இவ்வளவு கொஞ்சம் கட்டி மேய்ச்சது இனிமேல் அவுட் விட்டுருவாங்க, போய் மேய்ஞ்சிடுவாங்க. அப்படியா? அப்படியே அப்படி இல்ல. பிள்ளை எங்களை ஏன் கொண்டாடுறேன்னு சொன்னால் எங்களை வீட்டுல ஒரு பிள்ளை 21 வயசு ஆயிடுச்சு. இனிமேல் அவாவை நாங்க வச்சிருக்கலாம், கட்டி கொடுக்க போறோம். அதனால வந்து சுயம்பரம் வந்து பார்த்துட்டு போங்க. அப்படித்தானே? அப்படித்தானே? சொல்லலையே உங்களுக்கு? இவ்வளவு செலவு செய்யறது அடுத்த கல்யாணம் தான். என்ன இப்ப அனுப்பி விட்ட வேற சொன்னவர். ரைட். அப்ப தங்கச்சிக்கு ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட் வேணுங்க. இப்ப இருக்கு. ரைட். சரி, ஓகே. அப்ப ஒண்ணு ஓகே. அப்ப அழகான ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கா? பிடிச்சிருக்க சாக்லேட் பாஸ்கெட். அதுல வெரைட்டியா நிறைய சாக்லேட் இருக்குண்ணே. தனியா சாப்பிட போறீங்க? எஸ். நிலா மேம் செஞ்சதுக்கு வேலை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் மேம் நிக்கிற ஆளையால் எல்லாரும் கொடுத்து சாப்பிடுங்க. அவன் ஏன்னா அப்பதான் என் பல்ல சூத்தடிக்காது. தனியா சாப்பிட்டா சுகர்ல வந்துடும். இப்ப எல்லாருக்கும் சுகர் வருது வேலைக்கு. அப்படித்தானே? அப்ப எங்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்க. மிக்கி மாமா பாவம், அவருக்கு முடுங்க. அவருக்கு இவ்வளவு காலம் கொண்டு போறாங்க, சாக்லேட் யாரும் தாரதே இல்லை. சரி, அதே மாதிரி மிக்கி அடுத்தது முற்றுக்கால இருந்ததை கூட செய்ய போகுது. அவன் ரெடி ஆகுறா. ஆஹா, ரைட். ஓகே. அன்பே யார் உயிரே. வாங்குங்க வாங்குங்க. மிக்கி இதுவரைக்கும் மனுஷன் முற்றுக்காலே விழுந்தது இல்லை. சூப்பரா. ரைட். அப்ப ஒரு அழகான பூங்கொத்து. சரி, அதுல வெரைட்டியா நிறைய பூக்கள் இருக்கு.
இந்த பூக்கள் மாதிரி இன்றைய உறவுகள் சேர்ந்திருக்கணும். அந்த வெரைட்டியா ஒவ்வொரு ஆக்கள் இருந்தா அந்த குட்டிமா அவ ஒரு பூ, அம்மா ஒரு பூ, அங்கால சித்திமார் பெரியம்மாமார் எல்லாரும் ஒவ்வொரு பூக்கள். எல்லா பூக்களும் வந்தான ஒரு ஃபங்க்ஷன் நிலைக்கும் கலைக்கும் என்ன. அதே மாதிரி பூங்கொத்தை எப்படி நிறைய பூக்கள் இருக்கும், அதே மாதிரி வாழ்க்கை நிறைய உறவுகள் வேணுமில்ல, அப்படித்தானே? அப்ப நிறைய உறவுகள் உங்களோட வாழ்க்கையில சேரட்டும் வாழ்த்துறோம். சரியே, அப்படியே சாப்பாடு இருக்கும். காட்டு கத்துறேன், சோறு போடலாம் கோவப்படுறோம். என்ன சாப்பாடு? ஃப்ரைட் ரைஸே. சரி மிக்கி சாப்பாடு ஓகே, பாசல் என்ன. சரி ஓகே, அப்ப நாங்கள் லாஸ்டா சாப்பிடுவோம். நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க இருந்து சாப்பிட இல்லையே ரெடி ஆத்து. பிள்ளைக்கு பிறந்த நாள் பிள்ளைக்கு சாப்பாடுங்க நிக்கிறீங்களா? அது சரி, பூநகர்லயே கேரண்ட் இல்லை இன்றைக்கு. தெரியல சொன்னியல இன்றைக்கு எனக்கு பிறந்த நாள் போடாங்க. சரி, எது நடந்தாலும் அது நல்லா நடக்கட்டும் தம்பி குட்டி. இதில் வாங்க லைட் பண்ண கொத்து அச்சா குட்டிடா. அச்சா பிள்ளை சொக்கல நம்மளுக்கு போய்யா. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைக்கு ஒரு வச்சுக்கிறீங்க கையில், அது லாஸ்ட்டாக கொடுப்போம். இதை கொடுத்துருங்க கேட்க. சரி, ஒரு அழகான கேக் சரியா பலூன் டெக்கரேஷனோட வந்திருக்கு. அதாவது நீங்க எப்படி டெக்கரேட் பண்றீங்களோ அதே மாதிரி நாங்கள் ஒரு கூட்டி டெக்கரேஷன் கொண்டு வந்து பிடிச்சிருக்கா பாருங்க. இது பெருசுன்னா இது கொஞ்சம் மினி நல்லா என்ன. அப்போ அழகான ஒரு கேக்கு அதோட சேர்த்து பலூன் டெக்கரேஷன். இது எங்க வைக்க போறீங்க? இதுல வைப்போம் நாங்கள் இதுல. சரி, அப்போ அழகான ஒரு கேக் அதோட பாத்தீங்கன்னு சொன்னால் பலூன் டெக்கரேஷன் வந்திருக்கு. பிடிச்சிருக்கா? அழகா இருக்கு என்ன. தெரியுமே யார் கொடுத்தாண்டு? அடி யாத்தே எவ்வளவு கொடுத்தும் கண்டுபிடிக்கலன்னு சொன்னால் பாவம் என கொடுத்தவன் பாவம். ஏன் வைக்கப்படுறீர்கள்? சரி மிக்கி கதை கண்டல் காதல் 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 என் கண்ணில் மின்னல் மோதல். சரி, அப்ப யாரு இந்த வாணிஜாவை காதலிக்கிறது? ஒரு பொடியன் தான் கொடுத்தது. ஓமன்றன் ஏன் நான் போய் சொல்ல ஒரு பொடியன் தான் கொடுத்தது. பொடியன் தான் அம்பளம் தான் மண்ணை புலந்து அதான் மிக ஆட்டம் சரி கதை சரி. ஆரந்த படியன் என்ன பேர்? படியனுக்கு எந்த படியனுக்கு? இந்த படியனுக்கோ இந்த பரிசு கொடுத்த படியனுக்கு என்ன பேர்? இவனுக்கு என்ன பேர்? படியா நீ கொடுத்து நீ யாய் இன்னும் சொல்றா நீ கொடுத்துருக்க. யார் கொடுத்தது? பேர் சொல்லுங்க நடக்கணும். விளங்க இல்ல கஷ்டப்பட்டு ஓலம் பண்ணது தெரியாது. பரவாயில்ல சொல்லுங்க, இனி என்ன வீட்டு தெரிஞ்சு அவனு சொல்லுங்க. அதானே ஏனி மரச்சன் நேரம் ஓமண்டால் நம்ம நாளைக்கு ஓடுகிறியா சொல்லுங்க யாரு? சரி, நான் ஒன்னும் குழு தெரியல. சந்தேகமா இருக்கு. யாருல சந்தேகமா இருக்கு சொல்லுங்க. யாருலயாச்சும் சந்தேகம் இருக்குமில்ல இவங்க தான் இப்படி பண்ணிருப்பாங்க சொல்லி. யாரு? அக்கா. அக்கா அக்கா எந்த நாடு? நிக்கிறேன் எங்க அக்கா பாப்பம். அக்கா பண்ணிய அக்கா பார்த்தா அப்படி பண்ண மாதிரி தெரியல. பொதுவா வீட்டுல அக்கா வெங்கச்சி மாதிரி எப்படி போயிருப்பாங்க, சண்டை பிடிப்பானே. என்னோட போய் நீ போடாத அடே அக்கா அக்கா செய்ய வாய்ப்பில்லை. பொடியன்ற அக்கான்றீங்க. இந்தாப்பா கரைச்சது இன்னைக்கு இதை கொடுங்க, எடுத்து கொடுங்க. சரி, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணி போட்டு தான் நீங்க எடுக்கணுமா? சரி, அதை வேணுங்க மிக்கி அழக்கூடாது. என்ன செய்யறது அந்த பிள்ளைக்கு? என்னவா இருக்கும் உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. மணிக்கூடு. ஏன் மணிக்கூடு கொடுத்தவங்க கையில கட்டாத முடியாது. எல்லாத்தையும் காலம் ஒரு நாள் வெட்டு வைக்கலாம் கம்ப்ளைண்ட் வருது. என்ன இல்ல அப்ப எத்தனை குழம்பு பண்ணீங்க? 6 மணிக்கு. 6 மணிக்கு. சரி ஓகே பரவாயில்ல, நல்ல விஷயம். அப்படி ஏடி எவ்வளவு பண்ணுங்க 6 மணிக்கு குழம்பு தானே எங்களுக்கு அம்சமான விஷயம் நடக்குமா அப்படி சொல்றோம். அதனால வெரி குட். அக்கா போனே அவனே தலைகள் ரைட். அப்ப என்ன போஸ் மணிக்கூடு? ஒருவேளை மணிக்கூடுனா அந்த கிஃப்ட் யாரு கொடுப்போம்? சரி அவாங்க விடுமா உடைவா. அவன் ராசிக்காரன் நினைக்கிறேன் பாப். இன்றைக்கு அதிர்ஷ்டம் அவன் பக்கம் இருக்கு. என்ன பேர் உங்களுக்கு? இன்றைக்கு சுபாவினுடைய பக்கம் அதிர்ஷ்டம் எடுத்திருக்கிறது. அழகான ஒரு தங்க அநியாயமா ஒரு தங்கத்தை மிஸ் பண்ணியாதா? என்னது மணிக்கூட? அப்ப என்னது? அதுக்குள்ள தோணப்பா ரிங்க உடைச்சு பாருங்க. வா, ஒரு அழகான மோதிரம். என்ன சூப்பர். சரி, அப்ப பிள்ளைக்கு ஒரு அழகான மோதிரம் ஒன்று வந்திருக்கு. அப்ப தங்கத்துக்கு தங்கத்தால கொடுத்துருக்காங்க. பிடிச்சிருக்கா? சரி, எடுத்து கையில மாற்றத்துக்கு ஆரை கூப்பிடுவோம்? அம்மா கூப்பிடுவோம்.
மனுஷி பேச போது ஆடுறான். அக்காவே வாங்கும். சரி யாரும் அக்கா ஒரு அம்மா மாதிரி தானே என்ன. சரி அப்ப அக்கா வந்து இப்ப வந்து இந்த முகூர்த்தத்தை போட்டுடுவாங்க. ரைட் கொடுங்க முகூர்த்தம் கொடுங்க. எல்லாரும் கை தட்டுவோமா இருக்கா. சூப்பர். வாவ் சூப்பரா. சரி தங்க மோதிரம் பிடிச்சிருக்கா. உண்மையா அக்காவோ தங்கச்சி மேல கிடக்கும். எல்லா வீட்லயும் அப்படித்தானே தங்கச்சி திட்டு வளர்த்துருவாங்கல்ல. ரைட் சூப்பர். தம்பியும் அப்படித்தான். சரி சூப்பர் நைஸ். இறங்கி வாங்க. சரி அப்ப அக்கா நான் கையால மோதிரம் போட்டது உங்களுக்கு ஹாப்பியானே என்னடா அப்படித்தானே. ரைட் சரி இப்ப சொல்லுங்க யாருன்னு சொல்லி. ஆரந்த படியன். என்னடா அப்பா கரைச்சல் சிரிச்சா. சரி படியன் இல்லைன்னு வைப்போம். வேற யார் கொடுத்துருப்பீங்க. அக்கா அக்கா வில்லி ஆத்த நீ திருப்பி அக்கா அக்கா எங்க அக்கா. அப்போதைக்கு உங்களை சொல்றா உங்களுக்கு வெக்கமா இல்லையா நான் செய்யவில்லை என்று சொல்லி. அதானே அக்காவே கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. சொல்லுங்க யாரு. ஃப்ரெண்டு. இப்பதான் வருது லிஸ்ட். சொல்லுங்க என்ன படி என்ன பேர். ஐயோ ஃப்ரெண்ட்ல படியணும் இல்லையே. இருக்கு ஆனா இருக்கு ஆனா செய்ய மாட்டாங்க. அவங்க எல்லாம் சோத்துதான் அப்படியா பாட்டி தான் கேட்பான். ரீட்டேக் கேட்பான். இருக்கிறாங்களே. ஐயோ சரி என்ன பேர். சரி ஃப்ரெண்ட்ல யார் கொடுத்துருப்பாங்க. ஏவா யார் நிலாவோ இல்ல அவக்கு பக்கத்துல இலக்ஷனா இந்த சோள போட்டு தொங்கலாம். இலக்ஷனாவும் செய்யல. இலக்ஷனா நெக்ஸ்ட் இயர் செய்யணுமா. உங்களோட பேர் சொல்லிட்டாச்சு. அக்காவும் செய்யணும் நெக்ஸ்ட் இயர் படம். ரைட் வேற அப்ப இவ்வளவு தானா. இவ்வளவு பேர் தான் செய்வாங்களா. வேற வாய்ப்பு இல்ல. படியல் உங்களோட பேர் சொல்றாளே இல்ல பயப்படுறாங்க சொல்றது. சரி வேற யார் வந்தது. வெளியே இருந்தப்பா வந்த கிட்ட இல்ல. வெளிநாடு இல்ல என்ன இல்ல. அங்க இருந்து பாசம் இருந்தா அங்க இருந்து பாசம் எடுத்துக்கணும் வரணாங்க. அதான் முட்டை பப்பலாம் போட்டு உள்ள யாரும் இல்ல. யாரு அக்காவும் அத்தானும். இது என்ன புதுசா யாரும் அட்டா அக்கா கல்யாணம் ஆயிட்டா. கல்யாணம் இல்லையா. அப்ப அக்கா லவ் பண்றாங்க யாரையா. அப்படியே அக்காவும் அத்தானும் கொடுத்துருப்பீங்க. என்னப்பா அப்படி புலவலயத்துல நாங்க என்ன செய்யறது. நிக்கிந்தா கூட முடிச்சு பாக்கணும். நேரம் காணா எங்களுக்கு. சரி உங்களோட பதில் பிள்ளையபடியால நீங்க ஆடுறோம். கடைசியில நிக்கியோ ஆடதான் விடுறது. இல்லாட்டிக்கு இல்ல வேணும் அக்கா எங்க சப்போர்ட். பொம்மையோட உடைச்சு பாருங்க. செல்ல குட்டி பாப்பாவுக்கு தாளேலோ. அச்சோ நீங்க எங்க வந்தீங்க. நீங்க காட்டுங்க. ஆறு நிக்கிறது. ஆறு அத்தானோ பாப்போம். சரி காட்டுங்க பாப்போம். எங்களுக்கு காட்டுற மோஸ்டுக்கு நாங்களும் மேல பார்க்கணும். பாப்பம் புள்ள காட்டுங்க புள்ள. வாவ் சரி தூக்குங்க மேல தூக்குங்க. ரைட் ஹாப்பி பர்த்டே. என்ன போட்டிருக்கு. யார் நிக்கிறதுல. அப்பா. சரியா அப்ப உங்களுடைய அப்பாவும் நீங்களும் நிக்கிற மாதிரி ஒரு அழகான ஆயில் பெயிண்ட் வாங்கி கொடுத்துக்கணும். சரியா. ஏன் அழுவான். சரி அப்ப அழக்கூடாது. சரியா விஷயங்கள் இப்படித்தானேம்மா. எல்லா தருணங்களையும் எல்லாரும் எங்களோட இருக்கிறது அப்படிதான் என்ன. ஆனால் அந்த சொல்லுவாங்க ஒருத்தவங்களை பிடிச்சு போச்சுன்னு சொன்னால் என்னதான் இருந்தாலும் அவங்களோட சுத்தி தான் அந்த விஷயம் இருக்குமா என்ன. அப்ப உங்களோட சுத்தி நீங்க யாரும் அதிகமா நேசிக்கிறீங்களோ கண்டிப்பா இருப்பான். எப்பயுமே உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களை ஆசை வச்சு கொண்டு எல்லாம் இருப்பான். சரியா ஓகேயா. அதான் வந்துடல பிரேம் வந்துடல. உங்களோட மகிழ்ச்சி ஓகே இல்ல. உங்களோட மகிழ்ச்சி இல்லை அவங்களுக்கு அழக்கூடாது. வழியே கஷ்டப்பட்டு போட்ட மேக்கப் பண்ணிடா அழக்கூடாதா. ரைட் இது தங்கச்சியா. சரி சரி அப்ப உங்களோட ஆசை என்னவோ அதை நிறைவேற்று முகமாக உங்களுடைய அக்காவும் மத்தானும் சேர்ந்துதான் இந்த மாதிரி பிள்ளை எல்லா பரிசும் கொடுத்தது. மகிழ்ச்சியா சூப்பரா. ஒரே எங்களுக்கு காட்டுங்க ஒரு கொஞ்சம். ரைட் அப்ப அழகா இருக்கு. என்ன சொல்லுவாங்க தாயை போல பிள்ளை நூலை போல செய்யலாங்க சொல்லுவாங்க. ஆனா நீ அப்பளம் போலதான் இருக்கு.
சரி சூப்பர். சரி என்ன சொல்ல போறீங்க அக்காவுக்கு வந்தாங்க? சத்தமா கேட்கல. ஆ எனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இதுதான். சரி, அதான் உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களோட அக்காவுக்கு. சரியா, நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு அம்மாண்ட வச்சுக்கலாம். சரி, நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்டி எல்லாமே. அதனால உங்களோட சார்ந்த எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ற நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நல்ல விஷயம் அது. என்ன ஹாப்பியெல்லாம் ரைட். எப்பயும் மகிழ்ச்சியா, இதே மகிழ்ச்சியோட, இதே புன்னகையோட எப்பயும் வாழ்த்துறோம் நாங்கள். டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி. தேங்க்யூ ஸோ மச். அப்போ கடைசியாக ஹாப்பி பர்த்டே பாடுவோம் இல்லை நாங்கள் சேர்ந்து? ரெடியா? ஓகே, 3, 2, 1 ஸ்டார்ட். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear. Happy birthday to you.